Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன அனிமேஷனை நம்ம Figmaல எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சோ இதுல வந்து என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிளாஸ்மோரிசம் நம்ம வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிற அந்த கிளாஸ்மோரிசம் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஒரு அனிமேட் ஆகுற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். சோ இது வந்து Figmaல ஈஸியா நம்மளால பண்ண முடியும். சோ அது எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் UI and UX பத்தி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எதனா புதுசா ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பெல் ஐக்கானை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அதை என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு உடனுக்குடனே அதை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, Figmaல ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இந்த பேக்ரவுண்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரீ பிக்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீ பிக்ல இருந்து டவுன்லோட் பண்ண இமேஜை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் ப்ரௌசர் மூலமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ப்ரௌசர்லேயே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ண உடனே ஃப்ரேம் செலக்ஷன் அப்படிங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஒரு, அதாவது இந்த இமேஜ் வந்து ஒரு ஃப்ரேமா உங்களுக்கு மாறிடும். ஸோ நீங்க தனியா ஒரு ஃப்ரேம் போட தேவையில்லை. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, ஆர் பிரஸ் பண்ணுங்க. ஆர் பிரஸ் பண்ணீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் வரும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளை வரைங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 கொடுக்குறேன். ஸோ 1200 அதுக்கப்புறம் 700 கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒரு கார்டு மாதிரியான ஷேப் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1300 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு ரவுண்டட் கார்னர் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு ரவுண்டட் கார்னர் வந்து ஒரு 50 கொடுங்க. ஸோ இந்த ரவுண்டட் கார்னர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கார்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த கார்ட் ஷேப்பில் கிடைச்சிருக்கு. இந்த இப்போ இது இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு ஃபில்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா லீனியர் ஃபில்லா கொடுங்க. ஸோ இந்த லீனியர் ஃபில்க்கு என்ன பண்ணுங்கன்னா கலர்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கலர்ஸை நீங்க எங்கேருந்தே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கலரை சூஸ் பண்றேன். இதுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து என்ன பண்றேன் 100%ல கொடுத்துட்றேன். இதுக்கு கலர் நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்கிற கலரே நான் சூஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் கலர் என்ன பண்றேன்னா அதுவும் அங்கேருந்தே நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பார்க்கும்போது ஒரு கார்ட் ஷேப்ல இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, Ctrl+C and Ctrl+V கொடுங்க. அந்த இடத்துல ஒரு காப்பி அண்ட் பேஸ்ட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்டா எனக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Shift+X கொடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளிப் ஆயிடும். அதாவது ஃபில்ல இருந்து ஸ்டோக்கா அது மாறிடும். ஸோ இப்போ எனக்கு ஸ்டோக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் இந்த ஸ்டோக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ இந்த 3 டாட்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோக்குக்கு நான் கலர்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் டார்க் கலரா கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ஒயிட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர் கொடுங்க. இப்ப பார்க்கும்போது இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டு உங்களுக்கு பார்க்கும்போது ரியலான ஒரு கார்டு மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபில்ல செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு எஃபெக்ட் கொடுங்க. ஸோ இந்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் கொடுங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிளர் கொடுத்துட்டு இதுல ஒரு 40 கொடுங்க. ஸோ இந்த 40 கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளரோட எஃபெக்ட் வரணும்னா இங்கேயே வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ், அதாவது நான் 50% கொடுக்குறேன். இப்போ எனக்கு பார்க்கும்போது கிளாஸ் மாதிரி எனக்கு தெரியும். இப்போ எனக்கு நான் 60 கொடுக்குறேன். இது ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ எனக்கு பார்க்கும்போது ஒரு கிளாஸ் எஃபெக்ட்ல எனக்கு கிடைச்சிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிரெடிட் கார்டு மாதிரி நமக்கு வேணும் இல்லையா. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் ஒரு சிப் இருக்கும். ஸோ அந்த சிப்பை நம்ம கொண்டு வரதுக்கு நான் பிளகின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளகின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகானிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளகின். ஸோ இந்த பிளகின்ல நீங்கள் சிம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு என்ன கிடைக்குது, ஒரு ஐகான் கிடைக்குது. ஸோ அந்த ஐகானை நீங்க என்ன பண்ணீங்க, டிராக் பண்ணுங்க. ஸோ டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுங்க. நான் கே ப்ரெஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இதை இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ண உடனே இதோட நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் பண்ணிடுங்க. அன்குரூப் பண்ணிட்டு இதுக்கோட கலர் சேஞ்சஸ் பண்ணிடுங்க. ஸோ கலர் நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்கிற கலர்ல டார்க் கலர் கொடுக்குறேன். ஸோ அந்த டார்க் கலர் கொடுக்கும்போது எனக்கு ஈஸியா என்ன ஆகும்னா ஆப்போசிட் கலர் எனக்கு கிடைக்கும். இது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடுத்தது எலிப்ஸ் டூல் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்பர்ஸ் நம்ம கொடுக்காம நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா டிசைன் மட்டும் வெறும்
சர்க்கிள் மட்டும் கொடுக்குறோம். இந்த சர்க்கிளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் D கொடுத்துட்டே வந்தீங்கன்னா லைனாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே காப்பியாக டூப்ளிகேட்டாக வந்துடும். இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் செலெக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் டார்க் கலர் கொடுங்க. ஸோ இந்த டார்க் கலர் ரொம்ப டார்க்காக இல்லாமல் மறுபடியும் இது ஒரு வேரியேஷன் நம்மளுக்கு தெரியணும். ஸோ கலரில் கான்ட்ராஸ்ட் காமிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம இந்த வேரியேஷன் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதையே ஒரு தடவை காப்பி பண்ணிடுங்க, கண்ட்ரோல் D கொடுங்க. ஸோ இப்போ கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஷேப் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி அடுத்தது ஆல்ட் பிடிச்சி மறுபடியும் ஒரு ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கங்க. இந்த இது என்ன பண்ணுங்கன்னா K ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சின்னது பண்ணிடுங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கார்டு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த கார்டு எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டாக வேணும் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து விசா கார்டு இருக்கும். அந்த விசா கார்டில் ஒரு ஷேப் இருக்கும், விசாக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும். ஸோ அந்த ஷேப்பை நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஒரு சர்க்கிள் கொடுத்துருங்க. அந்த சர்க்கிளை மறுபடியும் ஒரு காப்பி பண்ணிடுங்க. ஸோ இது வந்து விசாவுடைய ஷேப்பு. ஸோ இந்த விசாவுடைய ஷேப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த டார்க்கையும் இந்த லைட் கலரும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விசாவுடைய ஷேப் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ண உடனே இப்போது நீங்கள் இது எல்லாமே பண்ணிட்ட பிறகு இதுக்கு ஒரு ஷேடோ இருக்கும். அதாவது இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டு வந்து இதுக்கு ரியாலிட்டியாக நம்மளுக்கு தெரியறதுக்காக நம்ம ஷேடோ கொடுக்கணும். ஸோ அந்த ஷேடோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சென்டரில் ஒரு ஷேடோ கொடுங்க. அந்த ஷேடோ வந்து வெறும் சர்க்கிள் மட்டும் யூஸ் பண்ணி கொடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் கொடுங்க. ஸோ ரேடியலுக்கு பிளாக் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ இந்த பிளாக் கலர் நம்ம கொடுக்கறது பதில் இந்த டார்க் கலரே நம்ம கொடுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பிளாக்காக மாற்றிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலாக நம்ம அந்த கலரோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸோ அந்த டார்க் கலரே கொடுங்க. கொடுத்துட்டு இது ஃபுல்லாக இருக்கிறதுனால இது நீங்கள் வந்து லைட் பண்ணிக்கங்க. இப்போ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ரியலாக அங்கே ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 30 கொடுக்குறேன். எனக்கு வந்து ரியல் ஷேடோ வேணும் அப்படின்னா 30 கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபுல்லாக இருக்கிற இந்த அதாவது இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே ஒரு குரூப்பாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது டூப்ளிகேட் ஃப்ரேம் கிடைச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அனிமேட் பண்ண போகிறீங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்பில் கொண்டு போயிடுங்க. ஸோ அப்பில் கொண்டு போயிட்டிங்கன்னா இப்போ இது என்ன ஆகும்னா இந்த ஷேடோ வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாகும். ரியலாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஷேடோ கிட்ட அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட வரும்போது ஷேடோ வந்து பெருசாக இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து வெளியில் போகும்போது ஷேடோ வந்து சின்னதாகும். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோட்டோடைப்பில் இங்கே போய் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே ஒரு டாட் வருது இல்லையா, இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஏரோ வரும். இந்த ஏரோவை இந்த பக்கத்தில் இருக்கிற ஃப்ரேமில் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு நான் ப்ரோட்டோடைப் கிளாஸ் ஒன்றும் எடுக்கல. இது வந்து சிம்பிளான சின்ன கிளாஸ் தான். நான் வந்து ப்ரோட்டோடைப் கிளாஸில் பார்ட் 3 பார்ட் 4லாம் போடும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆஃப்டர் டிலே அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதில் போயிட்டு 1 minute 1 millisecond கொடுங்க. இதெல்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நேவிகேட் டு, ஸோ நேவிகேட் டு செகண்ட் ஃப்ரேம் நம்ம கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஸ்மார்ட் அனிமேட்டுன்னு கொடுங்க. ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துட்டு இதில் ஈஸி இன் அவுட்டுன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் 5000 ms கொடுங்க. ஸோ இது ரெண்டுமே கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டாட்லேருந்து மறுபடியும் இதை கிளிக் பண்ணி இங்கே கொடுங்க. இப்போ அதே மாதிரி மறுபடியும் பண்ணுங்கள். ஆஃப்டர் டிலே கொடுங்க. இங்கே 1 கொடுங்க. ஸோ இங்கே 1 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துருங்க. ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துட்டு ஈஸி இன் அவுட் கொடுங்க. 5000 கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுடைய அனிமேஷன் இப்போ ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அனிமேட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஃபுல் வித்தில் கொடுத்துடலாம். ஸோ ஃபுல் வித்தில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ ஃபிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த அனிமேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேட்டை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஜிஃபாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம வந்து விண்டோஸில் போயிட்டு ஜிஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய ஒர்க்கில் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ப்ராஜெக்டாக நம்ம கொடுக்கும்போது கொடுக்கலாம். அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் நம்ம போடனாலும் போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஃபிக்மா யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய அனிமேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.